ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டயர் வந்து பஞ்சருக்கு வந்திருக்கு. அவங்களால கண்டுபிடிக்க முடியல பஞ்சர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது. ஒரு 2-3 இடத்துக்கு போயிட்டு என்கிட்ட வந்திருக்கு. பொதுவாகவே இப்படி சோப்பாயில் அடித்தோம்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடாது. இப்போ சோப்பாயில் அடித்து பார்க்குறோம்ல, அது எல்லாம் தெரிஞ்சிடாது. கடைசியில் சோப்பாயில் அடித்து தெரியலைன்னா இப்படி லேசாக இப்படி கையை வச்சு பார்த்தோம்னா அந்த இடம் போகிறது தெரியும். இப்போ பாருங்கள், சோப்பாயில் அடித்ததுக்கே தெரிய மாட்டேங்குது. கையை வச்சு பார்க்குறேன், இந்த இடத்துல பாருங்கள் போகுது. அதை நம்ம கண்டுபிடிக்கிறது தனியாக இந்த மாதிரி வைக்கணும். அது போகிற இடத்துல இந்த மாதிரி வச்சோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் இதை பஞ்சர் ஓட்ட போகிறேன். இப்போ ரொம்ப பொடி ஓட்டையாக இருக்கிறதுனால அந்த இடத்த வந்து கரெக்டாக பார்த்து நம்ம பஞ்ச் பண்ணணும். ஏன்னா அது வந்து இப்படியும் போயிருக்கலாம், இப்படியும் போயிருக்கலாம், இந்த பக்கம் போயிருக்கலாம், ஏன்னா சென்டராகவும் போயிருக்கலாம். அதை நான் கரெக்டாக பார்த்து பஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதுதான் ஓட்டை. சும்மா லைட்டாக இருந்திருக்கு ஓட்டை, அது தெரியலை. சோப்பால் மட்டும் அடித்து பார்த்துருக்காங்க, தண்ணி வச்சு பார்த்துருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த தட்டில் அந்த தண்ணியில் வச்சு பார்த்ததுனால நமக்கு வந்து லைட்டாக அந்த இடத்துல தெரிஞ்சிச்சு. அதை கண்டுபிடிச்சாச்சு. அவங்க டிஸ்கில் எது லீக்காக இருக்குமோ அப்படின்னு வந்து என்கிட்ட கொண்டு வந்தாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், டிஸ்கில் இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த பஞ்சரை கண்டுபிடிச்சேன்.